மறைந்த முன்னாள் முதலமைச்சரையே பார்த்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்தவர் தானே அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டாருங்க. 2020 பிக் பாஸில் பிரபலமானவர் தான் பாலாஜி முருகதாஸ். ஆனால் இவர் அப்போ ட்ரெண்ட் ஆனதை விட இப்போதாங்க அதிகமாகவே ட்ரெண்ட் ஆகுறாரு. அப்படி என்னப்பா ட்ரெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ட்விட்டரில் திமுக கட்சியினரை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுக தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பதிலுக்கு சரமாரியா பாலாஜி முருகதாஸை பார்த்து கடுமையான சொற்களில் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா பாலாஜி முருகதாஸ் பேசிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் வீடியோவும் அதுக்கு தான், பார்க்கலாம் வாங்க. இவர் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, ஓகே இங்கே எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன், ஐ ஹேட் டிஎம்கே, அதுவும் இவங்க பண்ணுற குடும்ப அரசியல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் போக ஐ எம் கோயிங் டு ஜாயின் டிவிகே, அதாங்க நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியவே சேர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு திமுக தொண்டரில் ஒருத்தர் பாலாஜி அவரோட குடும்பத்தையும் முக்கியமாக அவங்க அம்மாவை பற்றியும் ரொம்ப கேவலமாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாலாஜி முருகதாஸ், என் குடும்பத்தை பற்றியோ இல்லை இறந்து போன என் அம்மாவை பற்றி பேசுகிறக்கோ இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது, இப்படி பேசுகிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுப்பேன்னு பாலாஜி முருகதாஸ் கட்டவட்டமாக சொல்லியிருக்காருங்க. இன்னொருத்தர் பாலாஜியை பார்த்து, ப்ரோ குடிச்சிட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலாஜி முருகதாஸ், ஓகே நான் குடிச்சிருக்கேன்னே வச்சுக்கோங்க, ஆனால் இந்த ஆல்கஹாலை செல் பண்ணுறது யார்? உங்கள் டிஎம்கே கட்சி தானே? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டாஸ்மாக் இழுத்து மூடுவேன்ட்டு கனிமொழி அக்கா மேடை ஏறி பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த ப்ராமிசஸ்லாம் என்னாச்சுப்பா அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி தானப்பா இம்போர்ட்டே பண்ணுறாங்க, அவங்கள ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் தமிழ்நாட்டிலையும் லிக்கரை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலாஜி முருகதாஸ், வீரன் பிராண்டியை யாருப்பா பிஜேபியை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இந்த சண்டை முடியலைங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் என்ன கேட்டிருக்காருன்னா, உனக்கு எப்படி பிஎம்டபிள்யூ கார் வாங்க காசு இருந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதோட நீ எதுவும் பெரிய படமும் பண்ணல, உனக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்னு நாசுக்கா கேட்டிருக்காரு. அதுக்கு பாலாஜி முருகதாஸ், எனக்கு ஒரு நாள் சம்பளம் பிக் பாஸ்ல 75,000பா அப்படின்னு சொல்லி அதோட ப்ரூஃப் உட்பட ட்விட்டரில் போட்டிருக்காரு. இப்போதான் பாலாஜி முருகதாஸ் முக்கியமாக ஒன்று கேட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோட தாத்தா டிக்கெட் வாங்காம தானே ட்ரெயினில் வந்தாரு, இப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, உதயநிதியை டைரக்டாகவே டேக் பண்ணி, எங்க நீ இது வரைக்கும் கரப்ஷனில் எந்த சொத்துமே வாங்கலன்னு சொல்லு அப்படின்னு சவால் வேற விட்டுருக்காரு. உங்கள் மொத்த குடும்பமுமே கரப்ஷனில் தான் ஓடுதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு ஏன், கனிமொழி அக்காவும் உதயநிதி ஸ்டாலினும் நீட் தேர்வை ரத்து செய்யறேன்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, ஏன் இதை பத்தியும் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுக தொண்டர்கள் இவனை ஜெயிலில் தூக்கி போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு பாலாஜி, நான் ஜெயிலுக்கு போவேன், ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சாஃப்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காருங்க. இதுக்கிடையில் ஒரு விஜய் ஃபேன் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் உதயநிதியோட பையனும் இன்னொரு பொண்ணும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ போட்டு, இதெல்லாம் என்னப்பா பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாலாஜி ரொம்ப பெருமையாக, அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ட்விட்டர் சண்டையில் என்னோட கருத்து என்னென்னா, ஒவ்வொருத்துக்கும் பர்சனலான ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ட்விட்டர். ஸோ எல்லாருக்கும் இங்கே உரிமை இருக்குது, அதுக்காக போட்டு ஒருத்தவங்கள அப்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட பர்சனலான ஒவ்வொரு ஒப்பீனியன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், பாலாஜி முருகதாஸ் சொன்னது சரியா தப்பான்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.